செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் நோக்கி 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் ஷேர் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது கருங்குழி பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென ஆட்டோ குறுக்கே வந்துள்ளது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 அரசு பள்ளி மாணவிகள் லேசான காயமடைந்தனர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள ஸ்ரீ கருணாம்பிகை உடனவர் ஸ்ரீ அவிநாசிலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பின் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் மு.பே. சாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொண்டனர். மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே கொட்டாங்கிரி என்ற வனப்பகுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமண்ணா. இவர் நேற்று இரவு 7 மணி அளவில் வீட்டின் அருகில் உள்ள நிலத்திற்கு மாடுகளை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார். அப்போது செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று விவசாயி ராமண்ணா என்பவரை தும்பிக்கையால் தாக்கியது. இதில் ராமண்ணா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த ஒசூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் உயிரிழந்த ராமண்ணாவின் உடலை மீட்டனர். அப்பொழுது அங்கிருந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில், தொடர்ந்து வனப்பகுதி கிராமத்தில் வனவிலங்குகளில் அட்டகாசம் அதிகமாகி வருவதாக வேதனை தெரிவித்தனர். துபாயில் இருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு தங்கம் கடத்தி வரப்படுவதாக விமான நிலைய சுங்கா இலாகா நுண்ணறிவு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது துபாய் பயணி ஒருவர் உள்ளாடையில் 1 கிலோ 50 கிராம் தங்கம் கடத்தி வரப்பட்டதும் அதன் மதிப்பு 66,67,500 ரூபாய் என்பது தெரியவந்தது. இதையடுத்து சுங்கா இலாகா நுண்ணறிவு பிரிவினர் பறிமுதல் செய்து துபாய் பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சதுரங்கப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் எம்எல்ஏ எஸ். பாலாஜி, திருக்கழுக்குன்றம் சேர்மன் ஆர்.டி. அரசு ஆகியோர் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டியினை மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் துணை சேர்மன் எஸ்.ஏ. பச்சையப்பன், ஒன்றிய கவுன்சிலர் நூர்ஜஹான் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் எங்கும் தேசிய புலனாய்வு முகமையினர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பகைவென்றான் கிராமத்தைச் சேர்ந்த யூடியூபர் விஷ்ணு பிரதாப் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். இதில் பிரபாகரன் குறித்த செய்திகளை தொடர்ந்து பதிவிட்டு வந்துள்ளார். மேலும் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக எழுந்த புகாரின் பேரில் இன்று அதிகாலை 5 மணிக்கு மதுரையில் இருந்து இளையான்குடி வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 6 பேர் கொண்ட குழு விஷ்ணு பிரதாப் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். இதற்கிடையே அவரது வீட்டில் இருந்து பிரபாகரன் அட்டைப்படம் போட்ட 6 புத்தகங்கள் மற்றும் ஒரு செல்போனை கைப்பற்றியுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 8ஆம் தேதி விஷ்ணு பிரதாப்பை மதுரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் முன்பு ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த வெள்ளியனூர் நகர பகுதியில் உள்ள மருந்தகம், டீக்கடை மற்றும் பேக்கரி என 3 கடைகளில் அடுத்தடுத்து திருட்டு போனது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த கடையின் உரிமையாளர்கள் வெள்ளியனூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வெள்ளியனூர் போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது மோட்டார் சைக்கிளில் வரும் முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கடப்பாரை கொண்டு கடையின் கதவுகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை உடைப்பதும் அதன் பின்பு கல்லாவில் இருந்த பணத்தை அள்ளி சென்றதும் தெரியவந்தது. இதில் சுமார் 4 லட்சம் ரூபாயை அவர் திருடி சென்றது தெரிய வந்துள்ள நிலையில் சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடைகளை உடைத்து பணத்தை திருடி சென்ற கொள்ளையினை வலைவீசி தேடி வருகின்றனர். சேப்பாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்ட பொதுப்பணித்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலக கட்டிடம், மகளிருக்கான உணவுக்கூடம் உள்ளிட்டவற்றை பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ.ப. வேலு தலைமையில் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அரசு முதன்மை செயலாளர் பி. சந்திரமோகன், பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, சென்னை மண்டல தலைமை பொறியாளர் கே. ஆயிரத்தரசு, ராஜசேகரன் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் 2வது புத்தக திருவிழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு புத்தக திருவிழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து புத்தக திருவிழாவை பார்வையிட்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவில் உள்ளதாகவும் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை எனவும் கருத்து தெரிவித்தார். கரூர் மாவட்டம் திருமுக்கூடலூரில் 1000 ஆண்டுகள் மிகவும் பழமையான திருக்கோயிலான இந்து அறநிலையத்துறையின் அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் 1000 ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான திருக்கோயில்களை கண்டறிந்து திருப்பணிகளை மேற்கொள்ள 2023, 2024 ஆண்டுக்கான ரூபாய் 100 கோடியை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் என்று தெரிவித்தார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் கவிதா, துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.